ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைந்த க்ரைம் சீரீஸ். குறிப்பாக நம்ம சிஐடி பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு சிங்கிள் மாம். அவங்க பேர் பார்கன். 3 குழந்தைகளுக்கு அம்மா. ஒரு கிளீனிங் லேடியாக டிடெக்டிவ் ஆஃபீஸில் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. ஒன் லைனரில் சொல்லணும்னா கிளீனிங் லேடி எப்படி டிடெக்டிவ் ஆகி கேஸை சால்வ் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளார போகலாம். இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வராங்க. நம்ம ஹீரோயினோட பேர் மார்கன். அது ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸ். தெரியாதனமாக க்ரைம் சீனில் எடுத்த ஃபோட்டோவை கீழே போட்டுடுறாங்க. இந்த கேஸில் ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி சஸ்பெக்ட்டுங்கிற இடத்துல மாற்றி விக்டிம்னு மாற்றி போட்டுடுறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவ் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. இந்த லேடி தான் டீம் ஹெட்டு. இவங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டு. இந்த கேஸோட மெயின் டிடெக்டிவ் இவர் தான். இனிமேல் இவரை ஹீரோன்னு கூப்பிடலாம். இவர் கேஸ் பற்றி இந்த டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு சஸ்பெக்ட்டுங்கிற இடத்துல விக்டிம்னு மாற்றி எழுதியிருக்காங்கன்னு. உடனே கேமராவை செக் பண்ண சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அவங்க 3 குழந்தைகளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்திருக்காங்க. இங்கே பில்லில் வர அமௌண்ட்டு அவ்வளவு எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோயினோட ஐக்யூ லெவல் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவ் ஆஃபீஸில் கேமரா முன்னாடி என்ன நடந்ததுன்னு எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதில் ஹீரோயின் தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. அவங்க தான் மாற்றி எழுதி வச்சாங்கன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டார். அடுத்த சீனில் ஹீரோயின் தன்னோட 3 குழந்தைகளையும் கூப்பிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இவர் தான் ஹீரோயினோட வெல்விஷர்னு கூட சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர். ஹீரோயினோட பையன் சொல்கிறான் வெளியே யாரோ நின்றுட்டுருக்காங்கன்னு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. டீம் ஹெட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, ஏன் சஸ்பெக்ட்டுங்கிற இடத்துல விக்டிம்னு மாற்றி எழுதுனேன்னு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு புரிஞ்சதை வச்சு அவங்க சஸ்பெக்ட் கிடையாது விக்டிம்னு சொல்கிறாங்க. டீம் ஹெட்டு அது எப்படி நீ சொல்கிற, இந்த கேஸ் ஃபைலை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷோகேஷில் வச்ச மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக அசம்பிள் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி அது கொலை நடக்கலைன்னு சொல்கிறாங்க. கர்டன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் கர்டனில் ஒரு நாட் மட்டும் கட்டலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாட்டை வச்சு தான் கட்டி போட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெட் பாடி கீழே கிடக்கிறப்ப யாரை சேரில் கட்டி போட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து சஸ்பெக்ட் கிடையாது, அவங்களும் தான் விக்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள யாரோ எங்கேயோ கடத்திட்டு போயிருக்காங்க, அது அந்த 3rd பர்சன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஹீரோவுக்கு ஹீரோயின் சொல்கிறது மேலே நம்பிக்கை கிடையாது. கோவப்பட்டு நீ கேஸில் இன்வால்வ் ஆகாதுன்னு ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாரு. அப்போ டீம் ஹெட்டு கேட்குறாங்க, அவங்க சொல்கிறது சரிதான்னு தோணுது. ஆனால் ஹீரோ அதை நம்ப கிடையாது. அடுத்த சீனில் அசிஸ்டன்ட் வந்து 3rd பர்சனோட வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இறந்து போனவர் மேலே எகெயின்ஸ்டாக அப்யூஸ் பண்ணாங்கன்னு கேஸ் போட்டவங்க தான் அந்த லேடி. அந்த லேடி கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாங்க, ஏன் நீ நேற்று விக்டிம் வீட்டுக்கு போனேன்னு. அவங்க போகலன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்டர்டே என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பர்சனல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே நான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்கள ஜெயிலிருந்து விட்டுறாங்க. டீம் அந்த ஃபுட்டேஜை திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறாங்க. ஹீரோயின் சைன் போடுறப்போ அந்த சைடு வர்றப்போ வீடியோவை பார்த்துட்டு இது பழைய ஃபுட்டேஜ், 7 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, யாரோ ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் கிட்ட அது எப்படி நீ சொல்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணோட முடி பறக்கிற திசை பார்த்துட்டு இது வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கிளைமேட் இருக்கும், இந்த திசையில் காற்று வரும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சர்ச் வந்து கிழக்கு திசை நோக்கி தான் இருக்கும், இது வந்து வேறு டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது பழைய வீடியோன்னு சொல்கிறாங்க. டீம் ஹெட்டு யாரா இந்த பொண்ணு இப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஹீரோயின்கிட்டயே போய் டைரெக்டாக கேட்குறாங்க, எப்படி நீ இப்படியெல்லாம் கெஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு ஐக்யூ லெவல் 160 அண்ட் அபோவ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக மனுஷங்களுக்கு இருக்கிறத விட 1.5 மடங்கு ஹீரோயினுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை பார்க்குறக்கு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டு வந்துடுறாங்க. ஏன் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னு அவர் கேட்குறாங்க. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே 2 போலீஸ்காரங்க வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க 2 பேர்த்த அடிச்சிடுறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க 2 பேர்த்த தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இப்போ இறந்து போனவங்களோட பொண்ணு. அப்பாவும் இறந்துட்டு அம்மாவை காணோன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு அப்படியே டிடெக்டிவ் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம டீம் ஹெட்டு வந்து சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட, நம்ம ஹீரோயினோட ஹெல்ப் இருந்தால் இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கலான்னு சொல்லிட்டு.
ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கல. ஆஃபீஸ்க்கு கீழே அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட போய் வாலண்டியராக சும்மா பேச போகிறாங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஹீரோயினை அவாய்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, கடைசியாக உங்கள் அம்மா அனுப்பின ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு முன்னாடி நாள் கூட எங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்கிற ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. டீம் ஹெட் ஹீரோயினை பார்க்குறக்கு வர்றாங்க. இந்த கேஸை எப்படியாவது முடிச்சு கொடுக்க சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த கேஸை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த கேஸ் போர்டை வச்சு ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஹீரோயின், போர்டெல்லாம் வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, டைரெக்டாக என்கொயரி பண்ணுற இடத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணோட அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ அந்த வீட்டுக்கு என்கொயரி போகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கிட்ட, நீ இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அந்த லேடிக்கிட்ட என்கொயரி பண்ணுறப்போ ஹீரோயின் அங்கே இருக்கிற பொருளை எல்லாம் தொட்டு பார்த்துட்டு ரொம்ப பேசிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஹீரோவுக்கு பிடிக்காது. வெளியே வந்து ஹீரோயினை பார்த்து திட்டுறாங்க. ஹீரோயின் கோவிச்சுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ அந்த லேடியோட ஹஸ்பண்டோட லீகல் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க. அதாவது இறந்து போனவங்களோட மனைவியோட தங்கச்சி ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே அந்த ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், அவங்க லீகல் அட்வைசர் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு வர்றாங்க. கோவிச்சுட்டு போன ஹீரோயின் சர்ப்ரைஸாக ஹீரோவை பார்க்குறக்கு ரெஸ்ட் ரூமுக்கே வந்துடுறாங்க. கையில் ஒரு லெட்டரும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான எவிடன்ஸு. பட் இல்லீகலாக திருடியிருக்காங்க. இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இந்த எவிடன்ஸை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. லீகலாக இதை வச்சு யார் மேலேயும் எந்த கேஸ் போட முடியாதுன்னு ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோயின் இதை எப்படியாவது திருப்ப கொண்டு போய் அதே இடத்துல வச்சிருன்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயினும் மறுபடியும் அந்த லெட்டரை கொண்டு போய் வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அடுத்த சீனில் அந்த ஆள் மேலே என்கொயரி பண்ணுறாங்க. அந்த ஆள் இறந்து போனவங்களோட ஒய்ஃபோட தங்கச்சி ஹஸ்பண்டு. என்கொயரி பண்ணுறப்பவே அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மர்டர் நடந்தப்போ அவங்க ஃபாண்டானா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. அப்போது ஹீரோயினுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இறந்து போனவங்களோட ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்கு போனப்போ ஷோகேஸில் ஃபாண்டானால் வாங்கின லேபிள் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி டாலை பார்த்த மாதிரி ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே அவங்க ஹீரோவுக்கு கூப்பிட்டு இவங்க ஃபாண்டானாக்கு எதுக்கு போனாங்கன்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. ஆனால் என்கொயரிக்கு நடுவில் ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணதுனால ஹீரோயின் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஹீரோவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு ஹீரோயின் கோவிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாத்துக்கும் டின்னர் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஹீரோயினோட டாட்டர் ரொம்ப சோகமாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடியே தான் பிறந்ததுக்கப்புறம் தன்னை விட்டு ஏன் போனாங்கிற கேள்வி ஹீரோயினோட பொண்ணோட மனசில் இருக்குது. அது என்ன தான் ஹீரோயின் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்லை நம்ம மேலே அப்பா ரொம்ப பாசமாக இருந்தாங்க, ஆனால் அவங்க திடீர்னு காணாமல் போனதுக்கு காரணம் அவங்க கிடையாது, அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணியிருக்கலாம், இல்லை செத்து போயிருக்கலாம்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் பொண்ணு இல்லை, நான் பிறந்தது உடனே தான் அப்பா நம்மளை விட்டு போனாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஃபீல் பண்ணி அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பொண்ணுக்கு சமாதானப்படுத்திட்டு ரூமுக்கு வெளியில் வந்து அவங்களும் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. அவங்க பையன் யாரோ நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, ஃபாண்டானா எதுக்கு அவங்க போகிறான்னு சொல்லி நீ சொல்லி சண்டை பிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த ஷோகேஸில் ஒரு குட்டி பொம்மையை பார்த்தேன், ஏன்னா அது ரீசெண்டாக தான் ஃபாண்டானாலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு புதுசாக ஒன்று தோணுது. ஏன்னா கடைசியாக அந்த பொண்ணு காமிச்சப்போ அந்த அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அவங்க பொண்ணுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். ஆனால் அந்த விக்டிம் கொலை நடந்த இடத்துல அந்த பூ ரொம்ப வாடின மாதிரி இருந்திருக்கும். அந்த டைமிங் பார்க்குறக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பூ எவ்வளோ நாளில் வாடும்னு சொல்லி கேட்குறப்போ அந்த வயசான ஒரு நெய்பர் சொல்கிறாங்க, இல்லை 4 டேஸில் அது வாடும், 4 டேஸ் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி சொன்ன உடனேயே ஹீரோயினுக்கு ரொம்ப ஒன்று தோணுது.
ஹீரோவை கூட்டிகிட்டு அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினும் காரில் ஏறி எந்த இடத்துல கொலை நடக்குதோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணையும் பையனையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு தன்னோட குட்டி பையனை எக்ஸஸ்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்றாங்க பார்த்துக்க சொல்லிட்டு. நேராக விக்டிமோட இடத்துக்கு போய் மறுபடியும் எல்லாத்தையும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரீகேப் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒன்று புரியுது, இது கிளைமேட் கண்ட்ரோல் ரூம்னு. ஏன்னா கொலை நடக்கிறதுக்கு முன்னத்த நாள் இறந்தவரோட ஒய்ஃபு அவங்க பொண்ணுக்கு பொக்கே கையில் வச்சிட்ருக்கிற மாதிரி, அந்த ஃப்ளவர்ஸ் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிக்சர் அனுப்பியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஃப்ளவர் வந்து 4 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அடுத்த நாளே கொலையானதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ போலீஸ் எல்லாம் எடுக்கிறப்போ அந்த பூ நல்லா வாடின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாடி வந்து யாரோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபாண்டானா போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் கொலை நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க ஹீரோ கேட்குறாங்க, அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த செகண்ட் விக்டிமை எங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இல்லை இவங்க பழக்கப்பட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் வச்சுருப்பாங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ எல்லா டீமையும் கூட்டிகிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அவங்க பார்த்தபடியே அந்த பொண்ணோட அம்மாவை அங்கே யாரோ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அடுத்த சீனில் டீம் ஹெட் அங்கே வர்றாங்க. ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறாங்க. நீ இல்லைன்னா இந்த கேஸை முடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஜாப் கன்சல்டண்ட்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. பட் இது ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு டீம் ஹெட் இருந்துட்டு நீ எப்போ வேணாலும் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருது. இந்த ஜாபை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஹீரோயினை. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணுக்கிட்ட பார்க்கில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போவும் அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா, இல்லை நான் பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்பா என்னை பிடிக்காமல் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லை அவங்கள யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, கிட்னாப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று ஆயிருக்கும் உங்கள் அப்பாவுக்குன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்கலை. ஸோ அந்த பொண்ணுக்காகவே இந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் ஆஃபர் பண்ண சேலரியில் 20% எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அது இல்லாமல் என் குழந்தைய பார்த்துக்கிற செலவும் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஜாபை ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கு மேலே 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் காணாமல் போனாங்க, அவங்கள பற்றி நீங்கள் தான் தேடி தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த டீம் ஹெட் ஹாப்பியாக ஓகேன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிடெக்டிவ் சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவும் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல். தேங்க்யூ.